ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழ்நாட்டில் இனி மன்னராட்சிக்கு வேலையில்லை என்று விமர்சித்தார். ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசியது திமுகவினரை கொந்தளிக்க வைத்தது. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உத்தரவிட்டார். அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்து 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். திமுக கூட்டணிக்குள் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசி வந்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். தன்னை சஸ்பெண்ட் செய்து திருமாவளவன் எடுத்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். விசிகாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து ஆதவ் அர்ஜுனா தனது சமூக ஊடக பக்கங்களில் முதல் முறையாக விளக்கமளித்துள்ளார். அதில் தன் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது எனவும் அந்த தொண்டர்களின் குரலாக எப்பொழுதும் இருப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். விசிக துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில்தான் இடைநீக்கம் செய்யப்பட்ட போதும் இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்று சுட்டிக்காட்டியுள்ள ஆதவ் அர்ஜுனா கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களை மக்களுக்கான ஆட்சியாளர்களாக வழங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்றும் பதிவிட்டுள்ளார். கருத்தியலை பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் எனவும் கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாகவும் கூறியுள்ளார். இறுதியாக 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். விசிகவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கம் செய்யப்பட்டுள்ள சூழலில் திமுக தனக்கு எந்த அழுத்தமும் தரவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டாம் என தான் சுதந்திரமாகவே முடிவெடுத்ததாக தெரிவித்தார். திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. விஜய்க்கும் விசிகவுக்கும் எந்த மோதலும் இல்லை எனவும் திருமாவளவன் விளக்கமளித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை. விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை. அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பேச வேண்டாம் என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் அறிவுறுத்தியதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். வெள்ள நிவாரண நிதியை வழங்கவே முதலமைச்சரை சந்தித்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போதும் சமூக வலைதளங்களில் விசிகவின் நலன்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது, நம்பியது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. முதலமைச்சருடனான சந்திப்பு ஏன் என்பது குறித்தும் திருமாவளவன் விளக்கமளித்தார். அது வெள்ள நிவாரணத்துக்காக 10 லட்சம் நன்கொடை கொடுத்திருக்கோம். கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்தே ஆதவ் அர்ஜுனாவை நீக்க முடிவு செய்திருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். கூடைப்பந்து வீரராக தனது வாழ்க்கையை தொடங்கி இன்று தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கவனம் பெறும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா. திருச்சியை பூர்வீகமாக கொண்ட இவர் தனது இளம் வயதில் அரசியல் மீதான ஈடுபாடு காரணமாக MCC கல்லூரியில் அரசியல் அறிவியல் பாடப்பிரிவில் பட்டம் பெற்றார். பள்ளி கல்லூரி காலங்களிலேயே கூடைப்பந்து விளையாட்டில் கவனம் செலுத்திய ஆதவ் மாவட்ட மாநில அளவில் ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று பிறகு இந்திய கூடைப்பந்து அணிக்காக விளையாடியுள்ளார். பிறகு தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார்.
லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான இவர் 2019 மற்றும் 2021 ஆண்டு தேர்தல்களில் பிரபல வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து திமுகவுக்காக தேர்தல் பணியாற்றினார். சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அங்கிருந்து வெளியேறி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய ஆதவ் அர்ஜுனா விசிகாவின் வியூக வகுப்பாளரானார். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திருச்சியில் நடந்த வெல்லும் சனநாயக மாநாட்டில் திருமாவளவன் முன்னிலையில் விசிக உறுப்பினராக ஆதவ் அர்ஜுனா இணைந்தார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடந்த விசிக உயர்நிலை கூட்டத்தின் முடிவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக ஒரு பொது தொகுதி கேட்ட நிலையில் அது ஆதவ் அர்ஜுனாவுக்காகத்தான் என பேசப்பட்டது. ஆனால் பொது தொகுதி கிடைக்காததால் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் திமுகவை நேரடியாக தாக்கி பேச தொடங்கினார் ஆதவ் அர்ஜுனா. இந்நிலையில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் முன்னிலையில் திமுகவை கடுமையாக ஆதவ் விமர்சித்த சூழலில் தற்போது விசிகாவில் இருந்து 6 மாதங்களுக்கு நீக்கப்பட்டுள்ளார். வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு போது 24 மணி நேரமாக ஒரே இடத்தில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலவி வருகிறது. இது 24 மணி நேரமாக அதே பகுதியில் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழ்நாடு கடலோரத்தை நெருங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோல புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் திருச்சி, பெரம்பலூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய தென் மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினரிடம் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். பொன்னுச்சாமி, பாலாஜி தலைமையிலான குழுவினர் மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் நேரில் ஆய்வு செய்தனர். சந்தை புதுக்குப்பத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதி பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை எடுத்துக் கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் பாதிப்புகளை மத்திய குழுவிடம் நேரடியாக விளக்கினார். அதன்பின் சுத்திக்கேணி, லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழுவிடம் மழையால் சேதமான பயிர்களை காண்பித்து பாதிப்புகளை மக்கள் விளக்கினர். ரெயின்போ நகரில் ஆய்வு மேற்கொண்ட போது அதிகாரிகளின் வாகனங்கள் தண்ணீரில் சிக்கிக் கொண்டன. இதனிடையே மத்திய இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மற்றொரு குழுவினர் காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்களை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டனர்.